குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் எல்லாருமே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான பல இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. எல்லாருமே எல்லா ட்ரேடர்ஸுமே பொதுவாக அந்த இண்டிகேட்டர்ஸை என்ன சொல்கிறாங்க, லேகிங் இண்டிகேட்டர்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் கரெக்டு, லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் புதுசு புதுசாக இண்டிகேட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது? நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ப்ரோக்கரேஜ் ஆப்பில் பார்த்தா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸ் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லும் போது ஏன் அப்போது புதுசு புதுசாக இண்டிகேட்டரை உருவாக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். ஸோ அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால அதே ஒரு டாப்பிக்காக பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் இந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம டோட்டலாக பேசலாம். ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வரவங்கக்கிட்ட நான் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ண தெரியுமா, எம்ஏசிடி அந்த இண்டிகேட்டர்ஸ் நல்லதா கெட்டதா, சூப்பர் ட்ரெண்ட் 100% வேலை செய்யுமா, எந்த இண்டிகேட்டர்ஸ் பெஸ்ட்டு? ஆனால் கொஞ்சம் நமக்கு அனுபவம் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னொரு புதுசான ஒரு கேள்வி தோணும். அது என்ன தோணும், எல்லா இண்டிகேட்டருமே லேகிங் இண்டிகேட்டர் தானே, அப்போ எதுக்கு இவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் வருது, எல்லாமே ஃபால்ஸான சிக்னல் தான் கொடுக்குது, அப்புறம் இருந்தும் தினம் தினம் புதுசு புதுசாக ஏன் இண்டிகேட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டது. அது ரொம்ப நல்ல கேள்வி தான். அப்போ முதல்ல லேகிங் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம கார் ஓட்டுறோம், நம்ம கார் ஓட்ட போகிறோம். காருக்கு முன்னாடி இருக்க ரோடை பார்த்து நம்ம ஓட்டுவோம், ஓகேங்களா? இருந்தாலும் இந்த சைட் மிரர்னு ஒன்று இருக்கும், இந்த ரேர் வியூ மிரர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம அதை பார்த்தும் ஓட்டுவோம், ஓகேங்களா? அப்போ அந்த ரேர் வியூ மிரர் என்னத்தை காட்டும், ஏற்கனவே பின்னாடி ஏதாவது வந்தால் அதை காட்டும், ஓகேங்களா? பின்னாடி ஏதாவது நடந்திருந்த நிகழ்ச்சி இருந்தால் அது காட்டும், நமக்கு பின்னாடி ஏதாவது இருந்தால் அது காட்டும். இதுதான் அதோட வேலை. அப்போது இந்த ரேர் வியூ இண்டிகேட்டர் இந்த இடத்துல முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? அதுவும் ஒரு தேவை. நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்ணாடியை பார்த்து ஓட்ட போகிறோம், கண்ணாடி ரோடை பார்த்து ஓட்ட போகிறோம். பட் இருந்தாலும் இந்த சைட் மிரரும் நம்ம பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா நடுவில் ஏதாவது வண்டி வருதா, பின்னாடி ஏதாவது வருதா, நம்மளை கிராஸ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்க்குறது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த மிரர், சைட் மிரர். அதே மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸும். ஒரு ப்ரைஸ் டேட்டாவை வச்சு கணக்கு போட்டு அது ரிசல்ட்டை காட்டும். அதனால தான் பெரும்பாலான இண்டிகேட்டர்ஸ் பாஸ்ட் தகவலை அடிப்படையாக கொண்டு செயல்படுது. அதனால தான் அது அதிகப்படியான ஃபால்ஸ் சிக்னலையும் கொடுக்குது, பல நேரத்தில் சரியான சிக்னலையும் கொடுக்குது. அப்போது இதுதான் ஒரு லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம காரில் இருக்கிற சைட் மிரர் மாதிரி. சைட் மிரரை பார்த்தா தானேங்க பின்னாடி வண்டி வர்றது தெரியும். நம்ம நேராக ரோட்டை பார்த்து ஓட்ட போகிறோம் காரை, சைடில் வண்டி வருதா இல்லையான்றது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தா தானே தெரியும். அப்போ அந்த கண்ணாடி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ். அப்போது இண்டிகேட்டர்ஸ் பெரிய லெவலில் யூஸ் இருக்கா யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் யூஸ்லெஸ்ன்னு சொல்லவும் முடியாது, ஓகேங்களா? இப்போ இந்த சைட் மிரர் எப்படி காருக்கு தேவை, அதே மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர் யூஸஸும், ஓகேங்களா? நமக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டியோ காரோ மனுஷனோ யாரோ வர்றதை காட்டக்கூடியதுக்கு தான் இந்த சைட் மிரர். அதே மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் இண்டிகேட்டர்ஸ். பல வகையான இண்டிகேட்டர்ஸ் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். அப்புறம் ஏன் இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் வருதுன்னு அவர் கேட்டார்ல, அதுக்கு ஒரு ரியலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் உங்கள் பிபியை பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் செய்வாரா என்ன? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், உங்கள் பிபியை செக் பண்ணுவார், சுகர் லெவலை செக் பண்ணுவார், இசிஜி பார்ப்பார், பிளட் டெஸ்ட்டை பார்ப்பார், ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தால் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்ப்பார். ஏன் இத்தனை விஷயத்தை அவர் பார்க்குறாரு? ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் உடம்போட வேறு விஷயத்தை சொல்லும். அதே மாதிரி தான் ஆர்எஸ்ஐ அப்படின்றது ஒரு விஷயத்தை சொல்லும், வால்யூம் அப்படின்ற இண்டிகேட்டர் ஒரு விஷயத்தை சொல்லும், மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வேறு ஒரு விஷயத்தை சொல்லும், போலிங்கர் பேண்ட் அப்படின்றது அது ஒரு விஷயத்தை சொல்லும். இது மாதிரி ஒவ்வொரு இண்டிகேட்டரும் மார்க்கெட்டை வேறு ஆங்கிளில் பார்த்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதனால தான் இவ்வளோ மோர் தென் இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ் ஆப்லேயும் நமக்கு இருக்குது. அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் என்ன தான் பண்ணுது, என்ன தான் பார்க்குது அப்படின்ற அடுத்த கேள்வி வந்தால்,
அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன? மூவிங் ஆவரேஜ்ன்ற இண்டிகேட்டர் எதுக்கு இருக்குது? ட்ரெண்டு எங்கே போகுது, மேலே இருக்கா கீழே இருக்கா, இதை தான் அந்த மூவிங் ஆவரேஜ் காட்டும். அதுதானே காட்டுது அங்கே. ஆர்எஸ்ஐன்ற இண்டிகேட்டர் என்ன பண்ணும்? ஓவர் பாட் ஜோனில் இருக்கா இல்லை ஓவர் சோல்ட் ரீஜனில் இருக்கா அப்படின்றத காட்டும். அதாவது ப்ரைஸோட வேகம் எப்படி இருக்குது, ஓவர் பாட்டில் இருக்கா ஓவர் சோல்டில் இருக்கா அப்படின்றது இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் காட்டும். அடுத்தது எம்ஏசிடி. இது எம்ஏசிடின்னா என்னது? ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்து என்ன, மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியது தான் இந்த எம்ஏசிடி. வால்யூம். அடுத்தது இந்த மூவுக்கு பின்னாடி உண்மையாலேயே பையர்ஸ் இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு காட்டக்கூடியது தான் இந்த வால்யூம். சில நேரத்தில் ஃபேக் மூமெண்ட்லாம் வரும், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் தான் பெரிய லெவலில் உதவும். அப்போது இத்தனை இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் எல்லாம் 100% வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. 100% வேலை செய்யக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இது உண்மை. அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸை ரெடி பண்ணுறாங்கல்ல, எத்தனையோ பேர் ரெடி பண்ணுறாங்க. அப்போ அந்த ரெடி பண்ணுறவங்க இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் உண்மையாக இருந்தால் அவங்க ரெடி பண்ண நேரத்தில் இருந்து இந்நேரம் வரையும், இப்போ இந்தியாவில் வந்து இந்த F&O அப்படின்றது 2000 வந்ததுன்னு வச்சிங்களேன், 26 வருஷம் ஆகுது. 2026 ஆயிடுச்சு. இந்த 26 வருஷத்தில் இத்தனை வகையான இண்டிகேட்டர்ஸை கண்டுபிடிச்சவங்க இந்நேரம் ட்ரில்லியனர் ஆகிருப்பாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு மில்லியனராவது ஆகிருப்பாங்க. மில்லியனர்ன்ற பாருங்கள், பில்லியனராவது ஆகிருப்பாங்க. ஏன்னா இது 100% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க ஏன் வந்து ஒவ்வொரு ஆப்லேயும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு கமிஷனை வாங்கிக்கிட்டு இருக்க போகிறாங்க? அப்போ அவங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பெரிய லெவலில் சம்பாதிப்பாங்க. அப்போது இது 100% வேலை செய்தான்னு கேட்டால் அந்த இடத்துல 100% வேலை செய்யலை அப்படின்றது தான் உண்மையான ஒரு அர்த்தம். ஆனால் இந்த லீடிங் இண்டிகேட்டர் என்ன பண்ணுது? இது அதிகப்படியாக பல நேரத்தில் ஃபால்ஸ் சிக்னலை கொடுக்கும், சில நேரத்தில் கரெக்டான சிக்னலும் கொடுக்கும். அதனால தான் இந்த லேகிங் இண்டிகேட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின் ரீசன். இது 100% வேலை செய்யாது. அப்போ எதுக்கு புதுசு புதுசாக இண்டிகேட்டரை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க? அடுத்த கொஸ்டின் வருதுல்ல. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாம் எல்லாருமே மொபைல் கேமரா, அதாவது மொபைலில் கேமரா இருக்கிற மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா இருந்துச்சு. அப்போவும் இருந்தது தானே கேமரான்னு. ஒன்றும் மொபைலில் இல்லை, தனியாக கேமரான்னு ஒன்று இருக்கும். அப்போது எதுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக கேமரா உருவாகிட்டே இருக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேமராவே போதுமே, இப்போ ஏன் மறுபடியும் கேமராங்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது? ஏன்னா ஒருத்தன் நைட் மோடில் இம்ப்ரூவ் பண்ணுவான், இன்னொருத்தன் ஜூமை இம்ப்ரூவ் பண்ணுவான், இன்னொருத்தன் ஏஐயை இம்ப்ரூவ் பண்ணுவான். அதே மாதிரி தான் ஒருத்தன் இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய டிலேவை குறைக்க முயற்சி பண்ணுறான், இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், ஃபால்ஸ் சிக்னல்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக அதில் சில டெஸ்டிங் பண்ணுறான், இன்னொருத்தன் சைட்வே மார்க்கெட்டை நல்லா வேலை செய்கிற மாதிரி ஒரு டூலை உருவாக்குறான். ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் அந்த நண்பர் கேட்ட மாதிரி புதுசு புதுசாக இண்டிகேட்டர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதெல்லாம் ஓகேங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அடிக்கடிக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் அவங்களாம் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஆனால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க தான். ஆனால் ஒரு பிகினர் வராங்க பார்த்தீங்களா, அந்த பிகினரோ இல்லை ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களோ அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இண்டிகேட்டர்ஸை இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிகினர்ஸ் என்ன பண்ணுவான்னா, சார்ட்டில் 10 வகையான இண்டிகேட்டர்ஸை போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பான். ஆர்எஸ்ஐ வச்சுருப்பான், எம்ஏசிடி வச்சுருப்பான், சூப்பர் ட்ரெண்ட் வச்சுருப்பான், இஎம்ஐ வச்சுருப்பான், விவேப் வச்சுருப்பான், போலிங்கர் பேண்ட் வச்சுருப்பான். இப்படி எல்லா இண்டிகேட்டரையும் எல்லாத்தையும் வச்சுருந்தா சார்ட்டை அவன் பார்க்க மாட்டான். சார்ட்டை பற்றியே அவனுக்கு ஐடியாவே வராது, ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி அவனுக்கு தோணாது, இண்டிகேட்டர்ஸை மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ணுவான். ஆனால் ப்ரொஃபஷ்னல்ஸ் அந்த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் தான் வச்சுருப்பாங்க ரிலையபிளாக நம்புறதுக்கு. பட் அவங்களுடைய ஃபுல் கான்ஃபிடென்ஸ் எங்கே இருக்குன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயும் தான் இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் இந்த அவங்க இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக இண்டிகேட்டர்ஸ் பெரிய லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நான் அந்த இஎம்ஐ கிராஷ் ஓவர் வச்சு நான் எப்போவுமே ட்ரேட் பண்ணுவேன். நான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அந்த லிஸ்ட்லலாம் வரல, பட் நான் இஎம்ஐ கிராஷ் ஓவரை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். எப்போவுமே என் சார்ட்டை ஓப்பன் பண்ணால் அந்த ஒரே ஒரு டூல் மட்டும் இருக்கும்.
ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னல்ஸாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வச்சுருப்பாங்களான்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கும், கேண்டில் சிக்ஸோட மொமெண்டமில் இருக்கும், கேண்டில் சிக்ஸ் பேட்டர்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அடிப்பாங்க. ஓவரால் பார்த்தா அந்த ஆப்ஷன் செயின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, ஃபுல் நாலேஜோடு இருப்பாங்க. ஏன்னா மோர் தென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 கண்டிப்பாக ஒரு டெப்த்து கிடச்சிரும், ஒரு க்ளூ கிடச்சிரும் மார்க்கெட்டில். நான் அதை தான் நீங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் ப்ராஃபிட் அப்படின்றது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அப்போது இந்த இண்டிகேட்டர்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், இண்டிகேட்டர்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா எமோஷன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபியர் க்ரீடு வந்து குறையும். எப்படி சொல்கிறேன்னா, அந்த ரூல் பேஸ்டு டிசிஷன் நம்ம எடுப்போம், ஓகேங்களா? அப்போ எடுக்கும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல அதிகப்படியான ஃபியரும் வராது, அதிகப்படியான க்ரீடும் வராது. அதனால் எமோஷன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இண்டிகேட்டர்ஸ். இதுதான் இண்டிகேட்டர்ஸோட அட்வான்டேஜ். ஒரு ட்ரெண்டு ஐடென்டிஃபை என்ன பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ண எது உதவும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒன்றும் இல்லைங்க, சார்ட்டை பார்க்குறோம், மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே போகுதா. இதை டக்குன்னு குயிக்காக நம்ம எதில் பார்க்கலான்னா இண்டிகேட்டர்ஸில் பார்க்கலாம், அந்த ஆர்எஸ்ஐயில் பார்க்கலாம், ஓகேங்களா? பிகினர்ஸ்க்கு இது கைடு மாதிரி டெக்ஸ்ட்டும் இருக்கும், அதுக்கேற்ற விளக்கம் படமோட கைடு மாதிரி பிகினர்ஸ்க்கு. மார்க்கெட்டை ஆரம்ப காலகட்டத்தில் புரிஞ்சிக்கிறதுக்காக இதை பிகினர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பிகினருக்கு இது கைடு மாதிரி. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த இண்டிகேட்டரால் டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு கேட்டால், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் இதை லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகப்படியான லேட் சிக்னல்லாம் கிடைக்கும். அதாவது ஒரு மூவ் ஆரம்பிச்சிடும், ஆனால் நமக்கு சிக்னல் அதுக்கப்புறம் தான் வரும். அந்த மூவ் ஆகி போயிருக்கும், அதுக்கப்புறம் தான் சிக்னலே வரும். இதனால தான் இந்த லேகிங் ப்ராப்ளம் உள்ள இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபால்ஸ் சிக்னல்ஸை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரி இடத்துல கொடுத்துருக்கோன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில், ஒரு சைடுவே மார்க்கெட்டில் ஃபால்ஸ் சிக்னல்ஸ் ஹெவியாக வரும். இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் அதிகப்படியாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவன் கிடையாது. நான் அந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த எம்ஏசிடி, இந்த போலிங்கர் பேண்டு, இந்த மாதிரி இதிலெல்லாம் சைட்வே மார்க்கெட்டில், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லாம், அப்புறம் அந்த இன்னொரு இண்டிகேட்டர் சொன்னேனே அது கூட சூப்பர் ட்ரெண்டு, இதெல்லாம் பயங்கரமான ஃபால்ஸ் சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சைட்வேலையும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயும். அதனால தான் இதை வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இண்டிகேட்டரை சொன்னால் அது பை பண்ணால் நம்ம பை பண்ணோம், அது செல் சொன்னால் செல் பண்ணோம். ஒரு ரொபோட்டிக் மாதிரி நம்ம அங்கே வேலை செய்கிற மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? அதையே நம்ம நம்பி நம்ம வாங்கிறதும் விற்கிறதும் அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனாக மாறிடும். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது நம்ம ஃபைனலாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இண்டிகேட்டர் அப்படின்றது மார்க்கெட்டோட ஒரு ஜோசியம் பார்க்குற இடம்லாம் கிடையாது. அது ஜோசியம்லாம் அதில் பார்க்க முடியாது. இண்டிகேட்டர் அப்படின்றது அது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கணக்கு பண்ணி தரக்கூடிய ஒரு வேல்யூ. அது ஃப்யூச்சரில் பார்க்கக்கூடிய மிஷினா அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரில் பார்க்கக்கூடிய மிஷின் கிடையாது. இண்டிகேட்டர் என்பது ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். அது ப்ரைஸை கணக்கு போட்டு ஒரு ஹிண்ட்டை மட்டும் நமக்கு கொடுக்குது. அந்த ஹிண்ட்டும் எப்போது நடந்து முடிஞ்சதை தான் அது கொடுக்குது. டிசிஷன் எடுக்கிறது நீங்கள் தான், ஓகேங்களா? ஒரு பைலட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டுமே பார்த்து ஃப்ளைட்டை ஓட்ட மாட்டார் அவர், ஓகேங்களா? வெளியேயும் பார்க்கணும், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய கமாண்டுங்களையும் அவர் செக் பண்ணிட்டு தான் பைலட்டே ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடர் இண்டிகேட்டரையும் பார்க்கணும், ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்க்கணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பார்க்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கணும். அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்றது அந்த ப்ராஃபிட்டை பெறத்துக்கான வழி அதிகம். இண்டிகேட்டர் உங்களுக்கு வழி காட்டும், ஆனால் ப்ராஃபிட்டை கேரண்டியாக தராது. ப்ராஃபிட்டை கேரண்டியாக ப்ரொடியூஸ் பண்ணவும் அதால் முடியாது, ஓகேங்களா? அப்போது இண்டிகேட்டர் ஏன் லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் இத்தனை வகையான இண்டிகேட்டர்ஸ் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்னால் ஏன் ஒவ்வொரு நாளும் புதுசாக வருது, அந்த மாதிரி
வர்றதுக்கான காரணம் என்ன, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போது இனிமேல் இந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் 100% நம்பணும் அப்படின்ற மாதிரி அபிப்பிராயமே படாதீங்க. ஏன்னா அது 100% ஒர்க் அவுட் ஆகாது. நான் அதுக்கு தான் 1008 உதாரணம் சொன்னேன், டாக்டரை பற்றியும் காரை பற்றியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய பிகினர்ஸ் நீங்கள் அதையே இண்டிகேட்டர்ஸ் தான் 100% அப்படின்னு நம்பி வர்றதுனால அதனால் வரக்கூடிய லாஸஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி நான் இவ்வளோ தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸுமே லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான். அது ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு வேணும்னா வச்சுக்கலாமே கண்டி அதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா அதனால் லாபம் வர்றதை விட அதிகப்படியான லாஸஸ் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம ப்ரோக்கரேஜ் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸை பற்றி அதிகப்படியாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த RSI, MACD, வால்யூம், விவேப்பு, போலிங்கர் பேண்டு அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான். எதுவுமே 100% ரிசல்ட்டை கொடுக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பொதுவாக பிகினர்ஸ்க்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க தான் மோர் தென் இண்டிகேட்டர்ஸை ஒவ்வொரு சார்ட்லேயும் வச்சுருப்பாங்க. 8 வச்சுருக்கான். நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பையனை பார்த்தேன், அவன் 8 இண்டிகேட்டர்ஸை வச்சுருக்கான். எதுக்குடா இத்தனை வச்சுருக்க காம்பினேஷனில் அப்படின்னா, அப்படியாவது ஒரு ப்ராஃபிட் எடுத்துட மாட்டேனா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அவனோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் அப்போ எதை நோக்கி இருக்குது, இண்டிகேட்டர்ஸை மட்டும்தான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த ஆடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.